ஒரு 500 டாக்டர்ஸ் கிட்ட அந்த கொஸ்டின் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கோம். இதை ஐடென்டிஃபை பண்ணி கடைசியில் ஒரு 10 டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். யங் அடலசன்ஸுக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால் செக்ஷுவல் மெடிசன் அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து முன்னிலைப்படுத்தி அதை வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை இந்த அவார்டுக்கு செலக்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஹெல்த்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னாவே ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான். என் ஆசீர்வாதமாக தான் நான் இதை நினைக்கிறேன். இப்போ தொழிற்சாலையில் நிறைய விமன் எம்ப்ளாயீஸ், அதாவது லேடிஸ் வராங்க. ஆனால் விமன் எம்ப்ளாயீஸ் வரும்போது அதே தொழிற்சாலையில் ஜென்ஸுக்கு இருக்கிற அதே பிரச்சனை லேடிஸ்க்கு இருக்காது. I thank the Rotary Club, Chennai Verb and JEI Healthcare Solutions for giving me an opportunity and awarding me with the Women Health Icon 2026. It is truly an honor and thank you so much. விமென்ஸ் ஹெல்த் டேக்கர் பண்ணுறதுக்கு இருக்க டாக்டர்ஸை வந்து ஒரு அவார்டு மாதிரி அவங்கள ரெகக்னைஸ் பண்ண. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 365 days ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெகக்னிஷன் பார்க்க மாட்டாங்க. மார்னிங் பேஷண்ட் பார்க்கணும், ஈவினிங் பேஷண்ட் பார்க்கணும். அந்த வந்து அந்த டென்ஷன் லைஃப்ல இருப்பாங்களே தவிர அவங்கள பார்த்துக்கணும், அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம விமென்ஸ் டே அப்படின்னு நம்ம அந்த செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி டாக்டர்ஸை சூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டிக்கு இல்லைனா விமன் ஹெல்த்துக்காக ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல தான் இந்த விமன் ஹெல்த் ஐகான் அவார்ட் நம்ம பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கொஸ்டின் நம்பர் நம்ம ரெடி பண்ணோம். அந்த கொஸ்டினை ரெடி பண்ணிட்டு கிட்டத்தட்ட எல்லா டாக்டர்ஸ் குரூப்ஸ், எல்லா டாக்டர் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 டாக்டர்ஸ் கிட்ட அந்த கொஸ்டின் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 120 டாக்டர்ஸ் வந்து அந்த ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, விமன் ஹெல்த்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இன்டர்னலாக ஒரு பெரிய கமிட்டி இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் கமிட்டியில் தான் வந்து இந்த வந்த கொஸ்டினர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு எந்த டாக்டர்ஸ் வந்து நம்ம மெரிட்டோரியஸாக சர்வ் பண்ணியிருக்காங்க, ரியல் டைம் யார் சர்வ் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் வந்து சின்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம், பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம். ஸோ இந்த டெசிஷன் வந்து அந்த கமிட்டி தான் வந்து அதில் ஒரு 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர் வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் உட்காந்து பார்த்துட்டு இந்த டாக்டர்ஸ்க்குலாம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் டிசைட் பண்ண பிறகு தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம ரெடி பண்ணோம். இதை ஐடென்டிஃபை பண்ணி கடைசியில் ஒரு 10 டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அக்ராஸ் வேர்ல்டு அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. டே இன் டே அவுட் அவங்க ஓடிட்டே தான் இருக்காங்க. தே ஆர் த அன்ரெகக்னைஸ்ட் ஹீரோஸ். பெண்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. குடும்பத்துக்காக வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களே ஒழிய அவங்கள வந்து அவங்க கவனிச்சுக்கிறது இல்லை. அப்புறம் செக்ஷுவல் ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பர்டிகுலராக வந்து யங் அடலசன்ஸுக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால் செக்ஷுவல் மெடிசன் அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து முன்னிலைப்படுத்தி அதை வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். செக்ஷுவல் அவேர்னஸ் அப்படிங்கிற போது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் வந்து
ஹவு டு ப்ரிவெண்ட் அன்வான்ட் ப்ரெக்னன்சி அது வந்து முக்கியமாக தெரியணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் வந்து இளம் தம்பதியினர் நிறைய பேருக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ஸுங்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இல்லை, முன்காலத்தில் அதை வெளியில் யாரும் சொல்லிக்கலையா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே வந்து அந்த ஆண்கள் வந்து அதை சொல்லாமல் இருந்து கல்யாணமாகி இதனால் நிறைய டைவர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ அதை பற்றின அவேர்னஸ், அதுக்கு என்ன மாதிரி டாக்டர்கிட்ட போய் எப்படி சொல்லணும், இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும். அப்புறம் வந்து செக்ஷுவல் ப்ளஷருங்கிறதையே வந்து ரொம்ப பேருக்கு, நம்ம தேசம் வந்து காமசூத்ரா எழுதின வாத்ஸ்யாயனர் பிறந்த தேசம். அந்த தேசத்தில் வந்து அதை பற்றியுமே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துக்கிட்டு அதை பற்றி பேசினாலே தப்புன்னு நினைக்கிறாங்க. அது வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து ஒரு சிவிஎஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்கிறோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம் தான். அதை பற்றி பேசுறது தப்பு இல்லை அப்படிங்கிற விழிப்புணர்வை முதல்ல கொண்டு வந்து அதை பற்றி அவேர்னஸை கொடுத்து அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து குறைபாடு இல்லைனாலும் அந்த செக்ஷுவல் ப்ளஷர் அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதை பற்றி மெயினாக சொல்லணுங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து செக்ஷுவல் ஹெல்த்துங்கிற அந்த பிரான்ச்சை வந்து விழிப்புணர்வு அதுக்கு ரொம்ப ஏற்படுத்தணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன், அது வந்து டர்ட்டியான விஷயம் கிடையாது. அது நம்ம உடம்புல இருக்கிற கண்ணு காது மூக்கு மாதிரி அதுவும் ஒரு ஆர்கன் தான். அதை பற்றி பேசுறது டர்ட்டி கிடையாது. அதை பற்றி வந்து மெடிக்கலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கருத்தை தான் நான் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து இந்த விமன் ஹெல்த்தில் வந்து மெயினாக என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஹெல்த்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னாவே ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் நிறைய பேர் என்னன்னா வெளியில் தெரிய விஷயம், ஜுரம் வந்தால் போய் பார்க்கறது, சளி பிடிச்சா போய் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க தவிர மனநிலைன்ற ஒரு மேஜர் பார்ட் இருக்கு. லேடிஸோட மனநிலை வந்து யாருமே அதை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. லேடிஸோட மனநிலை அவங்க நான் சொல்றது வந்து என்னன்னா, வெறும் படிக்காதவங்க படிச்சவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, என்ன லெவலா இருந்தாலும் அவங்களுக்கோட மனநிலை வந்து மெயினா பேஸ்ட் ஆன் த ஃபேமிலி. இது நீங்க ஓப்பனா யாரும் சொல்றாங்களா இல்லைன்னு தெரியாது, பட் இதுதான் உண்மை நான் நினைக்கிறேன். அவங்க என்னதான் அவங்க வந்து வாழ்க்கையில சாதிச்சிருந்தா கூட அவங்களோட மனநிலை வந்து மேக்சிமம் அவங்களோட ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த மனநிலைக்கு அந்த லேடிஸே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் என்னோட ரொம்ப ரொம்ப கவலைக்கான ஒரு விஷயமா நான் இன்னைக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க அந்த மனநிலையில மேஜரா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணா விமென்ஸ் ஹெல்த் தானாவே அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜைசிங்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஹெல்த் அப்படின்னா விமன் தான் மெயினாக வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தான். இப்போ ஒரு ஜென்னுன்னு எடுத்துக்கோங்களேன், அவங்க நீங்கள் சொல்லப்போனால் அவங்களை 60 வயசு வரைக்கும் கூட தே மே ஹேவ் தேர் ஆக்டிவ் செக்ஷுவல் லைஃப். பட் லேடிஸ் அப்படி கிடையாது. லேடிஸ்க்கு அந்த ஓவரின்னு ஒன்று இருந்தால் அது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதோட செயல் இழப்பு தன்மையினால அவங்களுக்கு கூட அந்த செக்ஷுவல் டிசைரு அவங்களோட மற்ற இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களோட அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்றது வெரி லெஸ் ஆயிடுது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ஸு ரெண்டு சைடும் பண்ணுறாங்க. ஒன்று ரொம்ப அவங்க ஃபேமிலியை லவ் பண்ணாங்கன்னா ஒய்ஃப் கோஆப்ரேட் பண்ணாததுனால பெரிய கான்ஃப்ளிக்ட் வருது. அப்படி இல்லைனாலும் இவங்க நாட் இன்ட்ரெஸ்டட், அதனால அவங்க ஜென்ஸ் வந்து வேற மாதிரி போறதுக்கும் அவங்களே ஒரு வழி வகுத்துற மாதிரியும் ஆயிடுது. ஸோ இந்த மேஜர் கான்செப்ட் ஆன் திஸ் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ்ல வந்து ரொம்ப அவேர்னஸ் வேணும்ன்றது வந்து என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்தா இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஜேஇ ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். இதான் என்னோட ஒரு 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 சிம்பிளான கருத்து தான். பட் இதுல நான் நினைக்கிற ரொம்ப ஆழமான கருத்தும் இருக்கு. இதை வந்து எல்லாருமே மெயினா வந்து இதை லேடிஸ் கிட்ட பேசுறதை விட நிறைய ஆண்கள் கிட்ட தான் இதை எடுத்துட்டு போய் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ரியலா சொல்லப்போனா அவங்களுக்கு யூட்ரஸ் கிடையாது, அவங்களுக்கு ஓவரி கிடையாது, அவங்க வந்து ஜஸ்ட் தே ஆர் காஸ் ஃபார் த பிரெக்னன்சின்ற மாதிரி இல்லாலும் காஸ் ஃபார் த இது ஆர்கசம்னாலுமே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி போயிடுறாங்க. பட் வெதர் தட் விமன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இன்னர் எல்லா ஹெல்த் லைஃப்லையும் மனநிலையில அவங்க நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களான்றது அதை வந்து பெரிய ஆய்வு எடுக்கணும்னு தான் என்னோட விருப்பம்.
இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேஜராக மன அழுத்தம் எதில் இருக்குன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கப்புள்ஸ், அந்த அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். எல்லாருக்குமே வந்து ஃபைனான்ஷியல் அண்ட் ஸ்டடி, படிக்கணும் சம்பாதிக்கணும். அதுக்கு பேக் சைடு என்ன இருக்குன்றத நோபடி இஸ். அந்த ஹெல்த்தி ஃபேமிலி லைஃப்னா வெறும் பணமும் சம்பாதனை நல்ல போஸ்ட்ல இருக்கணும், இதை மட்டும் தான் மேஜரா பாக்குறாங்க தவிர அவங்களோட மைண்ட் செட்டப். இப்போ கூட ஒருத்தவங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, வாட் எவர் யூ ஃபீல் ஹாப்பி யூ டூ இட். இப்போ கிளிம்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க, ஸோ அதை யாரும் பண்ண தயங்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு லேடி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சாரி இது வந்து நான் ஒரு இதுதான், பட் இருந்தாலும் இதை சொல்ல விரும்புறேன். இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டேன், ஒரு ஆசிரியை வந்து ஒரு மேடையில பாட்டு பாடி ஆடினாங்க இல்லையா, தலைமை ஆசிரியர். அவங்களை என்ன பண்ணாங்க? ஏன் ஒரு லேடினா ஆடக்கூடாதா? மற்ற கட்சிலாம் விட்டுருங்க, கட்சியில் ஆடினாங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு லேடி, நீங்களே பாருங்க, ஒரு பாட்டை போடுங்க, வி ஃபீல் இன்னர்ல ஆடணும் குதிக்கணும்னு இருக்கும். ஆனா வாட் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ்னால அவங்களோட எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கண்ட்ரோல் வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்குன்னு கண்ட்ரோல் இல்லாம தறிக்கிட்டு ஓடுங்கன்னு சொல்ல வரல. தே நோ தேர் லிமிட்ஸ். அந்த லிமிட்காக அட்லீஸ்ட் தே ஷுட் என்ஜாய் தேர் இன்னர் லைஃப். அதுதான் வந்து நம்ம அன்னைக்கே கண்ணதாசன் தானே எழுதினார், அது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த உன்னை அறிதல் வந்து ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமே முக்கியம். முக்கியமா இந்த விமன் ஹெல்த்ல பெண்களுக்கு மிக மிக முக்கியம். அவங்களும் அவங்க அறிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Occupational healthங்கிறது it is related to any occupation. எல்லா வீட்லேயும் நம்ம வந்து குக்கிங்கில் இருந்து லேடிஸ் இப்போ ஃபேக்ட்ரிஸில் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் தொழிற்சாலையில் வந்து மருத்துவ நிபுணரோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நாங்கள் வந்து ப்ரோஆக்டிவாக அங்கே வந்து வேலை செஞ்சு ஆக்குபேஷ்னல் ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்க. ஆக்குபேஷ்னல் ஹெல்த்னா அந்த வேலைக்குரிய என்ன ஹெல்த்தை நீங்கள் வந்து பார்த்துக்கணும், உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது தான் ஒரு ஆக்குபேஷ்னல் ஹெல்த் ஃபிசிஷியனோட வேலை. நாங்கள் ப்ரோஆக்டிவாக பண்ணுவோம். அதில் வந்து இப்போ தொழிற்சாலையில் நிறைய விமன் எம்ப்ளாயீஸ், அதாவது லேடிஸ் வராங்க. ஆனால் விமன் எம்ப்ளாயீஸ் வரும்போது அதே தொழிற்சாலையில் ஜென்ஸுக்கு இருக்கிற அதே பிரச்சனை லேடிஸ்க்கு இருக்காது. அவங்களுக்கு வீடை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், பல பேர் சொல்கிற சொற்பேச்சுகளை கேட்கணும். அதெல்லாம் இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட் மாதவிடாயில் அவங்க வந்து ஜென்ஸ் பண்ணுற அதே வேலையை அவங்களும் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும், அதெல்லாம் நாங்கள் வந்து ஆக்குபேஷ்னல் ஹெல்த் சென்டரில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ரெகுலர் ஹெல்த் செக்கப். இப்போ அனீமியாங்கிறது இரத்த சோகை, அதை வந்து கம்பல்சரி எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். எஸ்பெஷலி இந்தியன் விமென்க்கு அனீமியாங்கிறது ஒரு பெரிய கன்சர்ன். அந்த கன்சர்னை நாங்கள் வந்து கம்பல்சரி இந்த ஆக்குபேஷ்னல் ஹெல்த் சென்டரில் அவங்கள ஆனுவல் ஹெல்த் செக்கப்புக்கு அப்புறம் கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி அனீமியா இருக்குது, இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பழங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட், தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை யாருமே வந்து பொருட்படுத்துறதில்லை. அவங்க வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. அந்த தைராய்டு ஹார்மோன் நம்ம உடல் இயங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதுவும் வந்து நாங்கள் செக் பண்ணி, இன்கேஸ் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கம்பல்சரி அதுக்கு மெடிகேஷன் கொடுத்து ரெகுலராக செக் பண்ணி அந்த லேடிஸ்க்கு நாங்கள் தெரிய சொல்லுவோம். அண்ட் தேர்ட் திங் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி. இப்போ எல்லாருமே ஃபேக்ட்ரியில் 3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க, ஏ ஷிஃப்ட், பி ஷிஃப்ட், சி ஷிஃப்ட். அதில் அவங்களுக்கு சரியாக தூக்கம் இருக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் அவங்க சரியாக சாப்பிட்றது இல்லை. தூக்கமாக சாப்பாடாங்கிறப்போ தூக்கத்தை தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப பெரிய கன்சர்னாக இருக்குது. அதுக்கும் நாங்கள் டெஸ்ட் செய்து அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் அதுக்கு மருந்து கொடுக்கறது, அகெயின் ஃபாலோ அப் பண்ணுறது, தட் இஸ் ஆல்சோ அ திங் தட் வி ஆர் டேக்கிங் அப். நெக்ஸ்ட்டு பிஎம்ஐ, நம்ம ஹைட்டுக்கும் ஏஜுக்கும் ஏற்ற வெயிட் இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் கூடுதலாக இருப்பாங்க, சில பேர் குறைவாக இருப்பாங்க. அந்த குறைவு
பார்த்து யார் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா ஃபேக்ட்ரி ஒர்க்குங்கிறது ஃபிசிக்கல் ஒர்க். 8 மணி நேரம் அந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்தால் தான் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படும், இல்லைன்னா சொற்பேச்சுக்கு தான் ஆளாவாங்க. அது எப்படி நம்ம பார்த்துக்கணுங்கிறத அனதர் கன்சர்ன் தட் we are addressing. ரொம்ப மேஜர் கன்சர்ன் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தைய விட்டு வந்து வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம், ஒரு மன கஷ்டம் கூட. அவங்க நல்லா பார்த்துப்பாங்களா, வீட்டில் இருக்கிறவங்க என் குழந்தைய நான் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்களா அப்படின்னு கம்பல்சரி யோசிப்பாங்க. அதுக்கு க்ரெச் ஃபெசிலிட்டிஸுங்கிறது நிறைய ஃபேக்ட்ரியில் இப்போ வந்திருக்கு. அதனால் மதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் போய் வேலை பார்த்து, வேலைங்கிறது அவங்களுக்கு ஒரு தேவை, ஆனால் குழந்தைங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை. இது ரெண்டுத்துக்கு மத்தியிலையும் அவங்க ரொம்ப வந்து அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து அவங்க ரொம்ப பாதிக்குது. அதுக்காக க்ரெச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. குழந்தைங்கள அங்கே வச்சுட்டு அவங்க 8 hours வேலை பார்த்துட்டு வந்துவாங்க. அட் த சேம் டைம்ஸ் ஃபீடிங் 6 monthsக்கு மேலே இருக்கிற குழந்தைன்னா கம்பல்சரி நடுநடுவில் வந்து ஃபீட் கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லேடிஸ்க்கு வந்திருக்கு. அதனால் இப்போ தொழிற்சாலையில் லேடிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. தே ஷுட் கம், தே ஷுட் ஒர்க் அண்ட் தே ஷுட் பி எம்பவர்ட் இஸ் வாட் வி வாண்ட் டு சே in the field of occupational health. And I thank the Rotary Club, Chennai Verb and JEI Healthcare Solutions for giving me an opportunity and awarding me with the Women Health Icon 2026. It is truly an honor and thank you so much.